இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு செல்போன் பவுச் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டு வாங்க. இதுக்காக உங்களுக்கு க்ரோஷெட் பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த செயின் வந்து இந்த ஃபோன் லென்த்துக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு நீங்க செயின்ஸ் போட்டு வாங்க. இப்படி நீங்க செயின்ஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. இப்படி இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க போட்டு வரணும். இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்ததுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச்ல நீங்க போயிட்டு 3 டபுள் க்ரோஷெட், ரெண்டு செயின், 3 டபுள் க்ரோஷெட்னு அதே இடத்துல போடுங்க. இப்போ இது வந்து ஒரு ஷார்ப் எட்ஜா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் இந்த ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் இந்த கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கடைசியில் நீங்கள் போயிட்டு இந்த கடைசி ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணதை வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணனால இது வந்து 2 ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து 2 எட்ஜாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முன்ன போட்டது வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கொயர் எட்ஜாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த செயின் 2 ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு அகைன் 3 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட் அந்த செயின் 2 ஸ்பேஸில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் நீங்கள் போட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் இந்த ஷார்ப் எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே,
ஒரு செயின் 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஸ்டிச்ல ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டு வாங்க. இந்த கார்னர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்னர்லயும் நீங்க போயிட்டு 2 டபுள் crochet, ஒரு செயின், 2 டபுள் crochet போடுங்க. போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 எண்ட்லயுமே இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த எண்டில் வந்து 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet. இந்த 2 கார்னர்லயும் நீங்க போயிட்டு ஒரு 2 டபுள் crochet, ஒரு செயின், 2 டபுள் crochet நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு ஸ்டிச்ல ஒவ்வொரு டபுள் crochet அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வர போறேன். இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் 3 டபுள் crochet, ரெண்டு செயின், 3 டபுள் crochet போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல 2 டபுள் crochet, ஒரு செயின், 2 டபுள் crochet போடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல 2 டபுள் crochet, ஒரு செயின், 2 டபுள் crochet போடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்க நெக்ஸ்ட் ரோக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இந்த எஜிங்காக நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். இந்த ஒயிட் கலர்ல வந்து நான் சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட போறேன். ஸோ அந்த கார்னர்ல எல்லாமே நம்ம அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க போயிட்டு 3 சிங்கிள் க்ரோஷெட், ரெண்டு செயின், 3 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க.
இப்போ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல நீங்கள் போயிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின், 2 சிங்கிள் க்ரோஷேட்டுன்னு போட்டு வாங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல நீங்கள் போயிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின், 2 சிங்கிள் க்ரோஷேட்டுன்னு போட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுச்சை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த 2 பக்கமும் நம்ம தைச்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த 2 பக்கமும் தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இருந்து இதுக்கு நீங்கள் எட்ஜிங் கொடுங்க. ஸோ அப்படி எட்ஜிங் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட செல்ஃபோன் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷெட் தமிழ் FB பேஜ்க்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம க்ரோஷெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் நேச்சர்.